வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா எப்படி இயங்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி தலைவர்கள் இடத்துல எழ ஆரம்பிக்குது. அந்த கேள்விக்கான விடையை தான் நாம பார்க்க போறோம். அரசியலமைப்பு உருவாக்கம், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். ஸோ அதுக்கான வரலாறு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த அரசியலமைப்பு சபை கோரிக்கை எப்போ எழுந்தது, ஏன் எழுந்தது, எதுக்கு ஒரு நாட்டுக்கு அரசியலமைப்பு தேவை அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். ஸோ இந்த அரசியலமைப்புக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி, உருவாக்கத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கலாம். பிரிட்டிஷ் எப்போ வர்றாங்க? 1600 இந்தியா வராங்க. பிரிட்டிஷ் கம்பெனி 1600 இந்தியா வந்துருவாங்க. 1765 என்ன பெறுவாங்க? திவானி உரிமை அப்படின்னு சொல்லி பெறுவாங்க. ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டீட்டெயிலாக நம்ம மெயின்ஸில் பார்த்துக்கலாம். 1765 திவானி உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. திவானி உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையை பெறுவாங்க. ஸோ இந்த திவானி உரிமை அப்படின்ற என்னன்னா வருவாய் ரெவன்யூ சொல்லுவல. ஸோ வருவாய் மற்றும் குடிமை நிதி, குடிமை பணி அந்த இதில் வரும். குடிமை அப்படின்னு சொல்லி வரும் திவானி உரிமை அப்படின்னு சொல்லி. ஸோ இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா 1764 பக்சார் போர் நடந்திருக்கும். எப்போ நடந்திருக்கும்? பக்சார் போர் 1764 பக்சார் போர் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்திருக்கும். 1764 பக்சார் போர் நடந்திருக்கும். இந்த பக்சார் போர் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்னது இந்த திவானி உரிமை யார் கொடுத்திருப்பா? முகமது ஷா. யார் கொடுத்திருப்பா? முகமது ஷா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த உரிமை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த திவானி உரிமை அப்படின்றத பிரிட்டிஷ் வந்து, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி பெற்றதுக்கு அப்புறம் தான் என்னது அவங்களோட ஊழல் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். என்னது 1767 ரொம்ப மோசமா இருக்கும். ஊழல் வந்து பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க போக தான் 1773 ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கொண்டு வரும். இவங்களை எப்படியே விட்டா மொத்தத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? கம்பெனிக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க. என்னது இதெல்லாம் சீர்படுத்துறாங்க. இவங்க ஊழல் பண்றாங்கல்ல, இங்க உள்ள உறுப்பினர்கள், அந்த வேலை பார்க்குற வேலையாட்கள், தலைவர்கள், அதாவது அதில் உள்ள மெயின் எல்லாருமே, இந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே ஊழல் பண்றாங்க. முதல்நிலை ஊழியர்லேருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் எல்லாருமே ஊழல் பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாமே சீர்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் 1773 ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தான் 1774 என்ன பண்ணியிருப்பாங்க? 1774 என்னது சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் கொண்டு வந்திருப்பாங்க. எங்க? கல்கத்தா உள்ள வில்லியம் கோட்டையில். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஜட்ஜாக இருந்திருப்பாங்க எலிஜா எம்பி. இதெல்லாமே நம்ம இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்துருப்போம். திரும்ப இந்த 74 இந்த 73 இருக்குல்ல, 1773 இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை திருத்த பண்ணியிருப்பாங்க 1781. இதில் உள்ள குறைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்காக 1781 திருத்தம் பண்ணியிருப்பாங்க. நான் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒரு ½ hour வேணும். 73 சட்டத்தை பற்றி, 81 பற்றி, இதெல்லாமே டீட்டெயிலே சொல்லலாம், கொஞ்சம் டைம் ஆகும். ஷார்ட்டாக மட்டும் ஓவராலாக சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ 81 திருத்தம் பண்ணியிருப்பாங்க. திரும்ப இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுவும் பத்தாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? 1784 பிட் இந்திய சட்டம் என்ன கொண்டு வருவாங்க? பிட் இந்திய சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க, பிட் இந்திய சட்டம். ஸோ இந்த பிட் இந்திய சட்டத்தை எப்போ திரும்ப இது பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் உள்ள குறைகளையும் சரி பண்ணுறதுக்காக 1786 திருத்த சட்டம் கொண்டு வருவாங்க. 1786 பிட் இந்திய திருத்த சட்டம். பிட் இந்திய சட்டம்னா 84, திருத்த சட்டம்னா 86. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னது? சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. என்ன பண்ணுவாங்க? சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பட்டய சட்டம் எப்போனா 1793 ஆரம்பிக்கும். ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் ஒரு சட்டம் வரும். 1793 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 1813, அதுக்கப்புறம் 1833, 1853. ஸோ 4 சார்ட்டர் ஆக்டர்ஸ், பட்டய சட்டம் அப்படின்னு சொல்றது 4 சட்டம் வரும். இதுக்கப்புறம் வர்றது கவுன்சில் சட்டம். இதுக்கப்புறம் என்ன வரும்? கவுன்சில் சட்டம். கவுன்சில் சட்டம் சொல்லி வரும். கவுன்சில் சட்டம் 1861, 1892 இது கவுன்சில் சட்டம். இதுக்கப்புறம் வர்றது என்ன அப்படின்னா இந்திய அரசு சட்டம். என்னது? இந்திய அரசு சட்டம் 1909, 1919, 1935 இதெல்லாம் இந்திய அரசு சட்டங்கள்ல வரும். இதுக்கப்புறம் கடைசியா விடுதலை சட்டம். விடுதலை சட்டம் 1947. ஸோ இது எல்லாமே ஹிஸ்ட்ரி, ஓகேவா? இதுவும் நமக்கு பாலிட்டிலையும் கவர் ஆகும். ஸோ இதில் இந்த இயர்ஸை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அதுவும் வந்து ஓவராலாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஹிஸ்ட்ரி. இந்த அரசியலமைப்பு கோரிக்கை அப்படின்றது எங்க ஆரம்பிச்சது? இது எல்லாமே இவங்களுக்கான சட்டங்கள். யாருக்கு? பிரிட்டிஷ் வந்து அவங்க ஆட்சி பண்றதுக்கான அவங்களுக்கான சட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க. நான் ஆட்சி பண்ண போறேன்,
எனக்கு என்ன ரூல்ஸ் தேவையோ நான் எப்படி உன்னை அடிமைப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கான சட்டத்திட்டங்கள் எல்லாமே இத்தனை சட்டங்கள் கொண்டு வந்து அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த சட்டத்திட்டங்களை வச்சு நம்ம இந்தியா எப்படி ஆட்சி பண்ண முடியும், இன்னொருத்த சட்டத்தை எடுத்து நம்ம எப்படி ஆட்சி பண்ணுறது, நமக்குன்னு நம்ம மக்களுக்கான ஒரு சட்டம் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை நம்மளுடைய தலைவர்கள்கிட்ட எழ ஆரம்பிக்குது. அதன் விளைவாக தான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் நடைபெற்று. ஓகே, என்னது? ஸோ இது ஒரு ஓவராலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேபினெட் மிஷன், அரசியலமைப்பு சபை அமைப்பு, முதல் கூட்டம், குறிக்கோள் தீர்மானம், முக்கிய குழுக்கள், வரைவுக்குள்ள, அதுக்கப்புறம் அரசியலமைப்பு வரைவு, இதெல்லாம் வந்து ஓவரால் வியூ பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நான் டைரெக்டாக கிளாஸ் போயிடுவோம். அரசியலமைப்பின் தேவை என்ன, நாட்டை ஆள சட்டம் தேவை, இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ நிர்ணய சபை, இந்த கோரிக்கை, நிர்ணய சபைக்கான கோரிக்கை. நிர்ணய சபை அப்படின்றது ஏன் தேவை அப்படின்றதுக்காக, இந்த அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக ஒரு சபை வேணும். வெறுமனே ஒரு ஆள் வந்து ஒரு அரசியலமைப்பை உருவாக்கிட முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு குழு தேவை, அதுக்கு பேர் தான் நிர்ணய சபை. இந்த நிர்ணய சபை வேணும் அப்படின்ற கோரிக்கை லாஸ்ட்டாக தான் எழுந்ததா? இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது தான் அந்த 1946, 47 காலகட்டங்களில் மட்டும்தான் இந்த எழ ஆரம்பிச்சதா? இந்தியாவுக்கு வந்து அரசியலமைப்பு வேணும் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் தான் எழ ஆரம்பிச்சதா அப்படின்னா கிடையாது. ஸோ இதுக்கான கோரிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்கு. என்ன அப்படின்னா, எப்போ ஆரம்பிக்குது இந்த கோரிக்கை அப்படின்னா 1895. 1895 தன்னாட்சி மசோதா அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வராங்க. என்ன மசோதா? தன்னாட்சி மசோதா அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வராங்க. ஸோ இந்த மசோதாவுக்கு முக்கியமான யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். யாரு? அன்னி பெசன்ட். அதுக்கப்புறம் திலகர். யார்? திலகர். இவங்க 2 பேர் தான் இந்த இதுக்கான முக்கிய பங்களிப்பாளர்கள். தன்னாட்சி மசோதாவுக்கு முக்கியமான பங்களிப்பாளர்கள் இவங்க தான். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அடிப்படை உரிமை, அடிப்படை மனித உரிமை. ஸோ இதில் உள்ள அந்த கோரிக்கைகள் என்ன இருக்கும்? அடிப்படை மனித உரிமை இருக்கும். அதுக்கப்புறம் என்னது? மனித உரிமை மீறல் இருக்கக்கூடாது. மனித உரிமை மீறல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்னன்னா சொத்துரிமை. சொத்துரிமை. ஸோ இது மூணுமே எதுல? இந்த தன்னாட்சி மசோதால சொல்லியிருப்பாங்க. எப்போ? 1895. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 1922. 1922 மகாத்மா காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யங் இந்தியா பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதுறாங்க. யங் இந்தியா பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதுறாங்க. என்ன அந்த கட்டுரையோட தலைப்பு என்ன அப்படின்னா, சுதந்திரம். என்னது? கட்டுரையோட தலைப்பு சுதந்திரம் அப்படின்றத யங் இந்தியா பத்திரிகையில எழுதுறாங்க. ஸோ என்னன்னா, இந்திய விருப்பப்படி, இந்திய மக்களின் விருப்பப்படி இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட அரசியலமைப்பை உருவாக்கணும். வெளி தலையீடுகள் இருக்கக்கூடாது. அந்த அரசியலமைப்பு உருவாக்குறோம் அப்படின்னா அதுல வெளி தலையீடுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ நாம உருவாக்கிக்குவோம் அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்கள் 1922 சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1924 மோதிலால் நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோதிலால் நேரு அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்னன்னா, தேசிய கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு பேர் என்ன? தேசிய கோரிக்கை அப்படின்றது. ஸோ இந்த தேசிய கோரிக்கையில என்னெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்காரு அப்படின்னா, சிறுபான்மையினரோட நலன், அவங்களுக்கான உரிமைகளை பற்றியும் அதில் சொல்லியிருப்பார். சிறுபான்மையினர் நலன் சொல்லியிருப்பார், உரிமையை சொல்லியிருப்பார். அதே வேளையில் ஒரு நாட்டுக்கு அரசியலமைப்பு ஏன் வேணும் அப்படின்ற ஒரு தெளிவான அந்த கோரிக்கையும் விளக்கமும் எதில் இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த 1924 தேசிய கோரிக்கை, நேஷனல் அந்த இது சொல்லுவாங்க, என்னது டிமாண்ட், நேஷனல் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இதில் தெளிவுபடுத்தியிருப்பார் யாரு? மோதிலால் நேரு அவர்கள். ஸோ இதுக்கப்புறம் இந்த வரலாறு பார்த்தோம் அப்படின்னா 1925 காமன்வெல்த் மசோதா. காமன்வெல்த் இந்திய மசோதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ரீடிங் எப்போனா 1925 நடந்திருக்கும். ஆனால் தோல்வியில் முடிஞ்சிருக்கும். இதுக்கு யார் அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்ல வந்து ஒரு மசோதா கொண்டு வரணும்னா பார்லிமெண்ட்ல கொண்டு வரணும். அப்போ பார்லிமெண்ட்ல இந்த மசோதா யார் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தொழிலாளர் கட்சி. யார்? தொழிலாளர் கட்சி. ஸோ அவங்க தான் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. தொழிலாளர் கட்சி தான் அப்ரூவ் பண்ணி உள்ள மசோதா உள்ள வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் என்ன இருக்கும்? அது தோல்வி அடைஞ்சிருக்கும். ஸோ இந்த மசோதாவுக்கான முக்கியமான பங்களிப்பாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னி பெசன்ட் அம்மையார், தேஜ் பகதூர் சாப்ரு, அதுக்கப்புறம் யார்? ஸ்ரீனிவாச சாஸ்திரி. இவங்க தான் முக்கியமான ஆட்கள் இதில். ஸோ 19
28 அதுக்கப்புறம் 1928 ஆகஸ்ட் அறிக்கை அல்லது நேரு அறிக்கைன்னு சொல்லுவோம். ஆகஸ்ட் அறிக்கை அல்லது நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த எல்லைக்கோடு அரசியலமைப்பு வரவிற்கான ஒரு எல்லைக்கோடு அப்படின்றத தெளிவான விளக்கங்கள் எதில் இருந்திருக்கும் அப்படின்னா இந்த 1928. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்போம். 1934 எம்.என். ராய் அவர்கள் இந்தியாவுக்கான அரசியலமைப்பு பற்றி முதல் குரல் யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்தது ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து கோரிக்கை. ஆனால் எம்.என். ராய் அவர்கள் தான் முத இதுக்கான கோரிக்கையை முழுமையாக வச்சிருப்பாங்க. நமக்கு வந்து அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு. இவர் யார் அப்படின்னா பொது உடைமை கட்சியை சார்ந்தவர். பொது உடைமை எம்.என். ராய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். 1934. ஸோ அதுக்கப்புறம் 1935 வந்து காங்கிரஸும் கோரிக்கை வைப்பாங்க. ஆமாம், நமக்கு கண்டிப்பாக அரசியலமைப்பு வேணும், அரசியலமைப்பு இல்லாமல் நம்மளும் ஆட்சி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 1935 காங்கிரஸும் அந்த கோரிக்கையை வைப்பாங்க. அதுக்கப்புறம் 1936 லக்னோவில் ஒரு மாநாடு நடக்கும். 1934 லக்னோவில் ஒரு மாநாடு நடக்கும். ஸோ அந்த மாநாடுல ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுவாங்க. என்ன அப்படின்னா, வெளி அதிகாரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பாக இருக்கட்டும், இந்திய மக்களாகிய நம்மளுடைய இறையாண்மையை குறைக்கும் அரசியலமைப்பும் அதாவது காங்கிரஸ் ஒருபோதும் ஏற்காது அப்படின்னு சொல்லி இந்த 1936 காங்கிரஸ் மாநாடுல தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1937 ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஆச்சாரிய கிரிபால்னி. அவர் ஒரு டிராஃப்ட் கொடுப்பார், இந்த தீர்மானம்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ரெடி பண்ணி அவர் ஒரு டிராஃப்ட் கொடுப்பாரு. அது வந்து காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கிறோம். ஸோ இதுக்கிடையில் என்னது, காங்கிரஸ் எங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்களோ அங்கெல்லாமே 1935 சட்டத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, நீக்கம் பண்ணுறதுக்கான ஒரு தீர்மானமும் நிறைவேற்றிருப்பாங்க 1935. அதில் சிந்து மாகாணமும் வரும். எது வரும்? சிந்து மாகாணத்துலேயும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே எல்லாமே 1935 இந்திய அரசு சட்டத்தை 1935 இந்திய அரசு சட்டத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, நீக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் ஏற்றிருப்பாங்க. ஓகேவா? இதே மாதிரி தான் சத்தியமூர்த்தி அவர்களும் இந்த நீக்கம் அப்படின்ற அந்த தீர்மானத்தை சத்தியமூர்த்தி அவர்களும் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 1938 ஹரிபுரா மாநாடு, முக்கியமான மாநாடு. நம்ம இதை ஐயனம் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். ஹரிபுரா மாநாடு, காங்கிரஸோட ஹரிபுரா மாநாடு ரொம்ப ரொம்ப வரலாற்றில் முக்கியமான மாநாடு. ஸோ இந்த மாநாட்டிலையும் இந்த தீர்மானம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இதே தீர்மானத்தை அவங்களும் வலியுறுத்தியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஹிஸ்ட்ரி. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, 1938 என்னது, ஜவஹர்லால் நேரு ஒரு அறிக்கை விடுறாரு. ஜவஹர்லால் நேரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்தியா மக்கள் நம்ம உருவாக்குற அரசியலமைப்பு வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தான் இருக்கணும், ஒரு சுதந்திரமான அரசியலமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1938 ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. யாரோட தலையீடும் இருக்கக்கூடாது, வெளிநாட்டை சேர்ந்த அல்லது வெளி ஆட்களோட தலையீடு எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம 1921 காந்தி சொன்ன மாதிரியே 1938 ஜவஹர்லால் நேரு அவர்களும் அதே தான் சொல்லியிருப்பாரு. முக்கியமாக நாம பார்க்க வந்தது வயது வந்தோர் வாக்குரிமை. முக்கியமானது வயது வந்தோர் வாக்குரிமை. ஓகே, ஸோ இதை வந்து ஏற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1940 இந்த கோரிக்கை எல்லாமே யார், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏற்றுக்கிறாங்க. அதை தான் என்ன சொல்லுவோம், ஆகஸ்ட் சலுகை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 1942 அது எல்லாமே அது வந்து பெரிய ஹிஸ்ட்ரி. நம்ம அதை வந்து ஐஎன்எம் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது பார்ப்போம். நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிட்டி ரிலேட்டடாக மட்டும் தான் பார்க்க போகிறோம். அது டீட்டெயிலிங்காக இன்னொரு நாள் பார்ப்போம். அதுக்கப்புறம் 1942 கிரிப்ஸ் குழு வருது. ஸோ அதில் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும். அந்த உலகப் போர் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சுதந்திரமான ஒரு அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு நாங்கள் அனுமதி தரோம் அப்படின்னு சொல்லி கிரிப்ஸ் குழு சொல்லுவாங்க. ஆனால் முஸ்லீம் லீக் என்ன செஞ்சுருவாங்க, இல்லை அதெல்லாம் செல்லாது, நாங்கள் வந்து இதை புறக்கணிக்கிறோம், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு தனியாக ஒரு நாடு கொடுங்க, தன்னாட்சி வேணும், எங்களுக்குன்னு தனியாக அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும், 2 நிர்ணய சபையை வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1946 கேபினட் குழு ஒன்று வரும். ஸோ இதோட மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிரிப்ஸ் இருப்பார், பொத்திக்லாரசன் இருப்பார், அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க எப்போ வருகை புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னா
24/3/1946 வரியை புரிந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியீடு பார்த்தோம் அப்படின்னா எப்போ அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா 16/5/1946 வெளியிட்டிருப்பாங்க. ஸோ 2 நிர்ணய சபை கோரிக்கை யாரு முஸ்லீம் லீக் வச்சிருப்பாங்கல்ல, அந்த கோரிக்கை எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க நிராகரிச்சிருப்பாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம முக்கியமான ஏரியாக்குள்ள உள்ள என்டர் ஆகும். நிர்ணய சபை. இந்த நிர்ணய சபைக்கான தேர்தல் எப்போ முத நடக்குது, நிர்ணய சபைக்கான தேர்தல் எப்போ முத நடக்குது அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் 1946. ஜூலை ஆகஸ்ட் 1946 நடக்குது. ஸோ இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ்லேருந்து 208 பேரும், முஸ்லீம் லீக்லேருந்து 73, சுயேட்சையா 15, மொத்தம் 296 உறுப்புகள், அதாவது உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இந்த 296 நம்ம இன்னும் ஸ்பிளிட் பண்ணலாம். இந்த 296 ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா இதுல இருந்து எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னா 292. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்து 292 பேர் இருந்திருப்பாங்க. அதே இதில் இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில உயர் மாகாணங்கள் சொல்லி ஒரு 4 மாகாணங்கள் இருக்கும். உயர் மாகாணங்கள், உயர் மாகாணங்கள் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும், ஒரு 4 மாகாணங்கள் இருக்கும். ஸோ இது 4 சீட்டு, மொத்தம் தான் 296 சீட்டு. இந்த 4 மாகாணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி, அஜ்மீர், டெல்லி, அஜ்மீர், அதுக்கப்புறம் கூர்க்கு, பலுச்சிஸ்தான். டெல்லி, அஜ்மீர், கூர்க்கு, அஜ்மீர் அண்ட் மோஜிரா ஏதோ சம்திங் வரும், மோஜ்ரான்னு நினைக்கிறேன், மோஜிரா அதுன்னு ஒன்று வரும். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடம். அதுக்கப்புறம் கூர்க்கு, பலுச்சிஸ்தான், இந்த 4 மாகாணங்கள். ரிமைனிங் தான் என்னது நமக்கு, இது கூட சுதேசி அரசுகள் 93 இருக்கும். ஸோ ப்ளஸ் மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா எத்தனை, 389 உறுப்பினர்கள் மொத்தம் இருப்பாங்க. இதில் இந்த நிர்ணய சபையில். ஓகே, இந்த நிர்ணய சபையை வந்து முத எப்போ ஆரம்பிச்சாங்க, எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா நவம்பர். நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் 1946. டிசம்பர் போட்டக்கூடாது, டிசம்பர் போட்டிங்கன்னா தப்பு. என்ன போடணும், நவம்பர் 1946 தான் நிர்ணய சபை வந்து உருவாக்கம் நடந்திருக்கும். முதல் கூட்டம் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 9/12 எப்போ 9/12/1946 தான் முதல் கூட்டம் நடந்திருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங். யார் இப்போ வந்து தலைவராக இருந்திருப்பாங்க, முதல் கூட்டத்தில் யாரு, சச்சிதானந்தா சிங்கா டெம்பரவரியாக இருந்திருப்பாங்க. சச்சிதானந்த சிங்கா வந்து முதல் தலைவராக, தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அவர் இறந்துருவார். எந்த அடிப்படையில் அவரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா பிரெஞ்சு முறைன்னு சொல்லுவாங்க. என்ன முறை, பிரெஞ்சு. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரெஞ்சு அடிப்படையில் வயதில் மூத்தோருக்கு மரியாதை தரணும் அப்படின்றதுக்காக சச்சிதானந்த சிங்கா அவர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவர் இறந்துருவார். இறந்ததுக்கு அப்புறம் டிசம்பர் 11 யார் வந்து தலைவராக இருப்பாங்க, ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக இருப்பாங்க. அவருக்கு 2 துணைத் தலைவர்கள் யாராக இருந்திருப்பாங்க, முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இவங்க 2 பேரும் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த டிசம்பர் 9/11 இதுக்கான ரிலேட். அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா 26/11/1949 என்னது, அரசியலமைப்பு ஏற்பு. எப்போ, 26/11/1949. ஸோ அதுக்கப்புறம் கடைசி கூட்டம் இந்த நிர்ணய சபை இருக்குல்ல, நிர்ணய சபை முதல் கூட்டம் எப்பன்னு கேட்டா டிசம்பர் 9, 1946. இதோட கடைசி கூட்டம் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும், 24, அதாவது ஜனவரி 24, 1950. இதுதான் கடைசி கூட்டமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சபை நடைமுறைப்படுத்தப்பட்டது 26/1/1950. ஸோ இந்த நிர்ணய சபை இருக்குல்ல, நிர்ணய சபை இருக்கு. மொத்தம் எத்தனை வேலை பகுதிகளாக இருந்திருக்குன்னா 11 பகுதிகளாக, 11 பார்ட்ஸ், 11 பகுதிகளாக வேலை நடந்திருக்கும். எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாங்க நிர்ணய சபையை வந்து உருவாக்குறதுக்கு, எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 2 வருஷம் 11 months 18 days. ஒரு புக்கில் 17 இருக்கும், ஒரு புக்கில் 18 இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெங்கடேஷன் லக்ஷ்மிகாந்த் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா
18 days இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் எத்தனை நாடுகள்ல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா 60 நாடுகள். எத்தனை நாடுகள்ல? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ அதனால் வெறும் கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்னா 64 லட்சம். இந்த நிர்ணய சபை இருக்குல்ல, மொத்தமாக எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்னா 64 சதவீதம். இது டிராஃப்டிங்க்கு மட்டும், வரைவுக்கு மட்டும் 114 நாட்கள் எடுத்திருப்பாங்க. இந்த நிர்ணய சபை வந்து டிராஃப்டிங் பண்ணுறதுக்கு 114 நாட்கள். அதுக்கப்புறம் இதில் மொத்தம் 8 பெரிய குழுக்கள் இருக்கும். 8 பெரிய குழுக்கள், 13 சிறிய குழுக்கள். ஸோ இந்த அட்டவணை வந்து ரொம்ப முக்கியம். அந்த அட்டவணையை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. எது எத்தனை பொறுத்துக்களை கேட்கலாம். 8 பெரிய குழுக்கள், 13 சிறிய குழுக்கள் வந்து நமக்கு என்ன பொறுத்துக்களை கேட்கலாம். ஸோ இந்த நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் அப்படின்னா 15. எத்தனை பெண் உறுப்பினர்கள்? 15 பெண் உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. நிர்ணய சபைக்கான சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யானை. நிர்ணய சபைக்கான சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா யானை. சொல்ற பாயிண்ட், கீ பாயிண்ட் மட்டும்தான். செயலர் யாரு? நிர்ணய சபைக்கான செயலர், அரசு செயலர் யாருன்னா ஐயங்கார் அவர்கள் இருந்திருப்பாங்க. அதுக்கான தலைமை வரைவாளர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைமை வரைவாளர் அப்படின்னு யாருன்னு கேட்டேன்னா எஸ்.என். முகர்ஜி. நீங்க வந்து அம்பேத்கர் போடுறது கிடையாது. நிர்ணய சபையோட தலைமை வரைவாளர் யாருன்னா எஸ்.என். முகர்ஜி தான் போடணும். அவர் வந்து வரைவுக்குழு வருவார், இவர் வந்து வரைவாளர். ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இட்டாலிக் பானில் யாரு? பிரேம் பெக்கர் நரைன் ரைஜிடா அப்படின்றவர் இட்டாலிக் பாணி. இத்தாலிக் பாணி அப்படின்னு சொல்ற பாணி. இந்த இட்டாலிக் பாணியில கையால் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த அரசியலமைப்பை வந்து டிசைன் பண்ணது, அரசியலமைப்பு ஓவராலா டிசைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாந்தி நிகேதன், நந்தலால் போஸ், அதுக்கப்புறம் ராம் மனோகர் சின்ஹா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3 பேருமே சேர்ந்து மொத்தமாக அரசியலமைப்பு வந்து அந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. முகப்புறவியை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக யார் டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராம் மனோகர் சின்ஹா. முகப்புரையை மட்டும் ராம் மனோகர் சின்ஹா. அதில் உள்ள ஆர்ட்ஸ் எல்லாமே நந்தலால் போஸ் வருவார். ஸோ அதுக்கப்புறம் இந்த அரசியல் அமைப்பை இந்தியில் எழுதினவர், இந்தியில் அரசியல் அமைப்பை வந்து ஹிந்தியில் எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா வசந்த் கிருஷ்ணா அப்படின்றவர் ஹிந்தியில் எழுதுவார். அதை யார் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நந்தலால் போஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பார். அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நந்தலால் போஸ் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் முக்கியமானது ஹிந்தி ஆங்கில அதோட பதிப்பு எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட பார்லிமெண்ட்டில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. ஸோ அது ஒரு கீலியம் பேழையில் வச்சு பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. ஸோ இதில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். முக்கியமானது அடுத்து பார்க்க போகிறது குழுக்கள். ஸோ இதில் என்னென்ன குழுக்கள் சொன்னோம்? மொத்தம் எத்தனை பெரிய குழுக்கள் சொன்னோம்? பெருசுனா 8, சிறுசுனா 13. எது பெருசு எது சிறுசுன்னு தெரியலனா இந்த மாதிரி மெமரி வச்சுக்கணும். பெருசு 8, சின்னது 13. ஓகேவா? ஓகே. வரைவு குழுவோட தலைவராக யார் இருந்திருப்பாருன்னா அம்பேத்கர் இருந்திருப்பாரு. ஒன்றிய அரசியலமைப்பு குழுவின் தலைவராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்திருப்பாங்க. ஒன்றிய அதிகார குழுவின் தலைவராகவும் ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மாநில குழு ஜவஹர்லால் நேரு, வழிநடத்தும் குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கு, அதுக்கு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பாங்க. நடைமுறை விதிகள் குழு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதுக்கப்புறம் மாகாண அரசியலமைப்பு குழு வந்து சர்தார் வல்லபாய் படேல் இருந்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர், பழங்குடியினர் மற்றும் ஒதுக்கப்பட்ட பகுதிகள் தொடர்பான ஆலோசனை குழு ஒன்று இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆள் இருந்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் துணைக்குழு அதோட தலைவராக ஆச்சாரியா கிருபாலினி இருந்திருப்பாரு. சிறுபான்மையினர் துணைக்குழுக்கு வந்து எஸ்.ஜி. முகர்ஜி அப்படி அவர் இருந்திருப்பாங்க. விளக்கப்பட்ட மற்றும் பகுதியளவு விளக்கப்பட்ட பகுதிகள், அதாவது அசாமுல்ல இருக்கிற பகுதிகளை மட்டும் தவிர்த்து, அதுக்கு வந்து ஏவி தாக்கர் அப்படின்றவர் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வடகிழக்கு எல்லைப்புற பழங்குடியினர் பகுதிகள் மற்றும் அசாம் விளக்கப்பட்ட மற்றும் பகுதியளவு விளக்கப்பட்ட பகுதிகள் துணைக்குழுக்கு கோபிநாத் பர்தோலையா அப்படின்றவர் இருந்திருப்பார். இது என்னது? 8 பெரிய குழுக்கள். இதுக்கப்புறம் 13 சிறிய குழுக்கள். இதுக்கப்புறம் பார்க்க போறது 13 சிறிய குழுக்கள். ஸோ யார் இருந்திருப்பாங்க? இந்திய அரசியலமைப்பு சபையின் முக்கிய குழுக்கள் அப்படின்ற சொல்றதுதான் இது முக்கியமான 13 குழுக்கள். ஸோ தேசிய கொடி மீதான தற்காலிக குழு, டெம்பரவரி குழு ஒன்று இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவர் 2 இடத்துல இருந்து போயிருது நிதி மற்றும் அலுவலர் குழு. இது ரெண்டுக்குமே யார் தலைவராக இருந்திருப்பாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தரநிலை குழு, அரசியலமைப்பு வரவே ஆய்வு செய்வதற்கான சிறப்பு குழுன்னு சொல்லுவோம். தரன்றது அந்த ஆய்வு செய்வதற்கான ஒரு சிறப்பு குழு, அதோட தலைவராக அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இருந்திருப்பாரு. அரசியலமைப்பு சபையின் செயல்பாடுகள் மீதான குழு, அரசியலமைப்பு சபையின் செயல்பாடுகள் மீதான குழுவோடது ஜி.வி. மௌலாங்கா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற சிறப்பு குழு அப்படின்ற குழுவுக்கு தலைவராக எஸ். வரதாச்சாரி இருந்திருப்பாங்க. அரசியலமைப்பு சட்ட நிதிக்குழுவின் யார் இருப்பாங்கன்னா நளினி ரஞ்சன் சர்க்கார் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மொழிவாரி மாகாண குழுக்கு யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா எஸ்.கே. தார் இருந்திருப்பாங்க. வரைவு அரசியலமைப்பு ஆராயும் சிறப்பு குழுவுக்கு வந்து நேரு இருந்திருப்பாங்க. செய்தியாளர் மன்ற குழுக்கு வந்து
உஷாநாத் சென் அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. அவைக்குழு தலைமை ஆளுநர் மாகாண குழுக்கு வந்து பட்டாபி சீதாராமையாவும், அலுவல் விதி குழுக்களுக்கு வந்து KM முன்ஜி இருந்திருப்பாங்க. ஸோ இதை தான் அதில் முக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிராஃப்டிங் கமிட்டி, வரைவுக்குழு. ஸோ இந்த வரைவுக்குழு மொத்தம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 7 பேர் இருந்திருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம். எத்தனை பேர்? 7 பேர்னு படிச்சிருப்போம். ஆனால் 8 பேர் 10 பேர் படிச்சிருப்போம். ஆக்சுவலாக இதோட தலைவர் யாருன்னா அம்பேத்கர் தான் இருந்திருப்பார். வரைவுக்குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் தான் அதோட தலைவராக இருந்திருப்பார். உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோபாலசுவாமி ஐயங்கார் இருந்திருப்பாங்க, முகமது ஷாதுல்லா, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இருந்திருப்பாங்க, KM முன்ஜி இருந்திருப்பாங்க. இதுக்கு இடையில உடல்நலை குறைவு இல்லாமல் ஒரு சில ராஜினாமா பண்ணியிருப்பார். யார் அப்படின்னா PL மிட்டர் அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருப்பார். அதனால மாதவராவ் வந்து உள்ள வந்திருப்பார். இங்கே தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். BL மிட்டருக்கு பதிலாக மாதவராவ் உள்ள வராரு, அடிஷனலாக ஒரு ஆள் உள்ள வராரு. ஸோ அதனால் இவங்களை சேர்த்தா தான் நம்ம 8ன்னு சொல்லுவோம். மொத்தமாகவே 7 மெம்பர்ஸ் தான். டாக்டர் DP கைத்தான் அப்படின்றவர் 48ல் இறந்துருவார். யார்? DP கைத்தான் வந்து இறந்துருவார். அவருக்கு பதிலாக யார் வருவாங்க அப்படின்னா DD கிருஷ்ணமாச்சாரி வருவாங்க. ஸோ 2 பேர், ஒருத்தர் ராஜினாமா பண்ணிடுவார், ஒருத்தர் இறந்துருவார். அடிஷ்னலாக 2 பேர் உள்ளே வருவாங்க. ஸோ இவங்களெல்லாம் சேர்த்தா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? 9 பேர் அப்படின்னு வரும். ஒரு சிலர் 8 பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஆன்சர் 7 தான். 7 பேர் தான் இருப்பாங்க. மெம்பர்ஸ் வந்து 7 பேர் தான். நெக்ஸ்ட்டு வரைவுக்குழு. ஸோ இது எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எப்போ? ஆகஸ்ட் 29, 1947 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. வரைவுக்குழு வந்து 1947 ஆகஸ்ட் 29 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட முதல் வரைவு, ஃபர்ஸ்ட் டிராஃப்டிங், ஃபர்ஸ்ட் ரீடிங் வேற, ஃபர்ஸ்ட் டிராஃப்டிங் வேற. முதல் வரைவு, முதல் வாசிப்பு, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். முதல் வரைவு அப்படின்றது 1948, 1948 பிப்ரவரி, 1948 பிப்ரவரியில் நடந்திருக்கும். எது? ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அப்படின்றது, முதல் வரைவு அப்படின்றது 1948, 8 மாதம். இதோட பீரியட் வந்து 8 months. இரண்டாவது வரைவு, செகண்ட் டிராஃப்ட் அப்படின்றது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா அக்டோபர் 1948. மொத்தம் 6 மாசத்துக்கு லெஸ் தானாவே முடிச்சிருப்பாங்க. அந்த செகண்ட் வரைவுன்றது 6 மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கும். மொத்தம் 141 நாட்கள். எத்தனை நாட்கள்? 141 நாட்கள். ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ டிராஃப்டிங் முடிஞ்சிருச்சு. டிராஃப்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ வந்து என்னது அப்ரூவல் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங் நம்ம இந்த வாசிப்புன்றது என்னன்ற விளக்கம்ன்றப்போ நம்ம அந்த மசோதா ஒரு பார்லிமெண்ட்ல எப்படி பில் மசோதா பாஸ் ஆகுது அப்படின் போது அதை தெளிவாக சொல்லுவோம். முதல் வாசிப்பு எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 4/11/1948 9/11/1948 வரைக்கும் நடந்திருக்கும். எத்தனை நாள் நடந்திருக்கும் அப்படின்னா 5 நாட்கள் நடந்திருக்கும். 5 நாட்கள் நடந்திருக்கும். பொது விவாதம் இது எதுல? ஃபர்ஸ்ட் ரீடிங் இல்லை, முதல் வாசிப்புல. அதுக்கப்புறம் செகண்ட் வாசிப்பு, செகண்ட் ரீடிங் எப்போ நடக்கும் அப்படின்னா 15/11, அதாவது நவம்பர் 15 1948 இருந்து அக்டோபர் 17 1949 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ இந்த இரண்டாவது ரீடிங்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த திருத்தங்கள், அரசியலமைப்பு இந்த சட்ட திருத்தங்கள் சொல்றல, இந்த திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மொத்தம் 7653 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கும். ஆனா இதுல திருத்தப்பட்டது வந்து 2473. விவாதம் பண்ணது மொத்தம் 7653 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? திருத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் 2473 அது மட்டும்தான், இந்த திருத்தங்கள் மட்டும்தான் என்னது அங்கே விவாதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் மூன்றாவது வாசிப்பு வந்து 14 நவம்பர் 14 1949 நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து அம்பேத்கர் வந்து ஒரு தீர்மானம் சொல்லுவார். என்னன்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தீர்க்கப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தீர்க்கப்பட்ட அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாரு. எப்போ? இந்த மூன்றாவது வாசிப்புல சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவரோட தீர்மானம், அதாவது இந்த தீர்மானம் வந்து 26 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்து 1950 ஜனவரி 26. இந்த ஜனவரி 26 ஏன்னா முதல்ல அந்த ராவி நதிக்கரையில் அந்த பூர்ண சுயராஜ் நாள், அந்த நாள் கொண்டாடாதனால அந்த நாளை வந்து நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஸோ இது வந்து உருவாக்கத்துக்கான ஹிஸ்ட்ரி. ஸோ இதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஹிஸ்ட்ரி வந்து தேவையில்ல. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் டேட்டா இருக்குது. என்னென்னு அப்படின்னா, இந்த 1950 நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி, அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி 1949 நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நவம்பர் 26 ரெடி ஆயிடுச்சு. அப்போது
ரெடியான உடனே என்னென்ன சட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, நடைமுறைக்கு வந்த சட்டங்கள்லாம் இந்த ஆர்டிகல்ஸ். என்னென்ன ஆர்டிகல்ஸ் எல்லாமே நடைமுறை வந்ததுன்னா 5, 6, 7, 8, 9 இது எல்லாமே குடியுரிமையில் வந்துடும். குடியுரிமை, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் வரும், அதுக்கப்புறம் தனி உரிமைன்னு சொல்லி வரும். ஸோ இது எல்லாமே அந்த 60, 324, 366, 367, 379, 80, அதுக்கப்புறம் 388, 91, 92, 93. ஸோ இதெல்லாமே இந்த 15 ஆர்டிகல்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 15 இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து, அதாவது நவம்பர் 26, 1949 நடைமுறைக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் 1950 தான் ஃபுல்லாக வந்து நடைமுறைப்படுத்திருப்பாங்க. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் என்னன்னா, ஒவ்வொரு தலைவர்களோட கூற்றுகள் இருக்குது. நம்ம அதை பார்ட் 2வாக பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.